அடுத்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் ஜாப் மார்க்கெட்லேயும் டெக்னாலஜி வேர்ல்ட்லையும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பேரலான என்னென்ன விஷயங்களை கற்றுக்கிட்டா ஒரு பொசிஷனுக்கு வரலாம்? இப்போ புது ஜெனரேஷனுக்கு நான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒன்று பார்க்குறேன். இந்த ஏஐ நேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏஐ நேட்டிவ் ஜெனரேஷன். நம்மலாம் ஏலியன் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ் இன் லைஃப்ல கத்துக்கிறோம் ஏஐ எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பண்ணுறதுனால அது நேச்சுரலாக வரும். அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது. முன்னாடி இருந்தது அவங்கள வந்து ஒரு தடுக்காது. இந்த மாதிரி தான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேங்கிற ஒரு ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதது ஒரு விதத்தில் நல்லது. ஸோ நான் முதல்ல என்ன சொல்வேன், எஸ்பெஷலி டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கிற ஃபீல்ட்ஸில் வரவங்களுக்கு ஆர் எந்த ப்ரொஃபஷனல் ஃபீல்ட்ஸாக இருந்தாலும் நான் என்ன சொல்வேன், உங்களோட வேலையில் ஏஐயை எப்படி யூஸ் பண்ணுவோன்னு யோசிங்க. ஆனால் உங்கள் பிரெயினை ஏஐக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிடாதீங்க. ரைட்? ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு யார் வேலை கொடுக்குறா, எதுக்காக வேலை கொடுக்குறா, நீங்கள் ஒரு ஹியூமனாக அந்த ஏஐ தாண்டி என்ன பண்ண முடியுமோ அந்த ஸ்கில்ஸ்க்காக தான் உங்களுக்கு வேலை. ஓகே, ரைட்? ஸோ அந்த ஏஐ வச்சு சும்மா அதில் வர ரெஸ்பான்ஸை நான் கொடுக்குறேன்னா அதுக்கு நீங்கள் தேவையில்லை. ஸோ உங்களோட ஸ்கில்லை நீங்கள் எதில் பில்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அடாப்டபிலிட்டி, அந்த லேர்னிங் நியூ திங்ஸ், இது வந்து ஹியூமன்ஸால் பண்ணக்கூடிய ஒரு வேலை. ரெண்டாவது எம்பத்தி. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணோன்னா அந்த யூசர் அந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் ஹெல்த் கேரில் இருந்தால் பேஷண்ட்டுக்கு எம்பத்தி இருக்கணும். எந்த துறையாக இருந்தாலும் அந்த எம்பத்தி, இதெல்லாம் வந்து வெரி ஹியூமன் குவாலிட்டி. கிரியேட்டிவிட்டி, ஜட்ஜ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. வெறும்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மாத்திரம்னு நினைக்காம இந்த ஹியூமன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு.